ஹாய், இன்றைக்கி பாஸ்தா செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். 1/4 கிலோ பாஸ்தா வாங்கி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 தக்காளி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். கேரட்டு, பீன்ஸு கொஞ்சம் ஒரு 50 கிராம், 2 சேர்ந்து 50 கிராம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். குடமிளகா 1, 4 முட்டை, 3 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், பக்கத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ பாஸ்தாவை தண்ணியை கொதிக்க வச்சு இதெல்லாம் போடுறோம். பாஸ்தா வேகும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கும், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கும். பாஸ்தா வேகும்போது ஒன்றா ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கும். எண்ணெய் சேர்த்தாக்கா இந்த பாஸ்தா வேகும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாது. பாஸ்தா வெந்து வடிகட்டியாச்சு. இது கூட கொஞ்சம் பச்சை தண்ணி கலந்துக்க. பச்சை தண்ணி கலந்தால் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லாயிருக்கும், பிசு பிசு தன்மை இருக்காது. வாங்க இப்போ தாள் போடலாம். கடாயில் எண்ணெயை ஊற்றியாச்சு. இப்போது உடச்சி வச்சுருக்க 4 முட்டையை அதில் ஊற்றும். ஊற்றியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி முட்டை கலரி விட்டுட்டு வெங்காயம் போடும். ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கோல, அதை போடுவோம். கேரட் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கோம். ஒரு டீஸ்பூன் இஞ்சி இதையும் சேர்த்துக்குவோம். காயெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ தக்காளி அரைச்சி வச்சுருக்க தக்காளி சேர்த்துப்போம். அரை டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, 2 மசாலா மட்டும் போதும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. நம்ம பாஸ்தாவிலே கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். நித்தமாக இதுக்கு மட்டும் போட்டுக்கணும். மசாலா வாசனைலாம் போய் எண்ணெய் திரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் பாஸ்தாவை போடணும். அருமையான பாஸ்தா ரெடி. குடமிளகா போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் போட்டிங்கன்னா குடமிளகா ரொம்ப வேகாமல் இருக்கும், நல்லாயிருக்கும். நல்லா ஸ்பைஸியாக இருக்குது பாருங்கள். பாஸ்தா ரெடி. எப்படி செம்மையாக இருக்கா? நல்லா காரஞ்சாரமாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க சாப்பிடலாம். பாஸ்தா ரெடி. பாய். தேங்க்யூ.